1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதிக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தன்னை குறித்து தவறான தகவல்களை பரப்பியதாக 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதிக்கு பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கணி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கணி, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் அனிதா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷசாராயம், அதாவது கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட 63 பேருக்கு மேற்பட்டோர் தற்போது உயிரிழந்தக்கூடிய சூழ்நிலையில திமுக அமைப்பு செயலாளர் மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு பகிரங்க குற்றச்சாட்டினை வைத்து ஒரு கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தன்னை குறித்து தவறான தகவலை பரப்பியதாக 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு அண்ணாமலை நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கள்ளச்சாராயம் குடித்த 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரத்தை திசை திருப்பவே ஆர்.எஸ். பாரதி தன்னை பற்றி அவதூறு பரப்புவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மீண்டும் செய்தியாளர் தாமரைக்கணி நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் தாமரைக்கணி, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் அனிதா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷசாராயம், அதாவது கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட 63க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுகவினுடைய அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி மீது ஒரு பகிரங்க குற்றச்சாட்டையும் ஒரு நோட்டீஸையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது அனுப்பியிருக்கிறார். இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தால், புதுக்கோட்டையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஒரு செய்தியாளர் சந்திப்பானது நடைபெற்றது. அந்த செய்தியாளர் சந்திப்புல ஆர்.எஸ். பாரதி அண்ணாமலை தொடர்பாக ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி விஷசாராய பலி தொடர்பாக அண்ணாமலை போன்றவர்கள் சிபிஐ விசாரணை கேட்பது அவர்கள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது, அதாவது குறிப்பாக மாநில தலைவர்களுடைய அண்ணாமலை மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என ஒரு குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார். இதற்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால், இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் அவரது ஆட்கள் யாராவது இதில் சம்பந்தப்பட்டிருப்பார்களா என்ற கேள்வி எழுகிறது எனவும், அவர்களை காப்பாற்றுவதற்காகவே சிபிஐ விசாரணையை கேட்கிறாரா அண்ணாமலை என்கின்ற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார். இதற்கு முக்கியமாக பார்க்க போனோம் என்றால், ஒன்றிய அரசு நினைத்தால் ஒருவர் மீது இடி சிபிஐ சோதனை, அவர்கள் பாஜகவில் இருந்தால் சோதனை நிறுத்தும் என்ற உள்ளிட்ட கருத்துக்களை முன்வைத்து இந்த குற்றச்சாட்டினை அண்ணாமலை மீது அவர் முன்வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இதிலும் குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக அந்த மெத்தனால் கொண்டு வரப்பட்டது பாண்டிச்சேரியில் இருந்துதான் கொண்டு வரப்பட்டது. அங்கு பாஜக கூட்டணி ஆட்சிதான் நடக்கிறது. அதனால் பாண்டிச்சேரி முதலமைச்சரை அண்ணாமலை ராஜினாமா செய்வாரா என்ற ஒரு கேள்வியையும் ஆர்.எஸ். பாரதி அந்த செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருந்தாரு. இந்த நிலையில இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஒரு பொய்யான தகவலை மக்கள் மத்தியில திமுகவின் அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி கொண்டு சென்றிருக்கிறார். இதற்கு தொடர்பாக திமுக அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி மீது பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தன்னை குறித்து தவறான தகவலை பரப்பியதாக கூறி 1 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டு பாஜகனுடைய வழக்கறிஞர் மூலமாக தற்போது திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதிக்கு ஒரு நோட்டீஸினை அனுப்பியிருக்கிறார். மேலும் குறிப்பாக இந்த நஷ்டீடாக பெறக்கூடிய அந்த 1 கோடி ரூபாயை கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த கருணாபுரத்தில் விஷசாராயம் குடித்து உயிரிழந்தக்கூடிய அந்த கிராமத்துல போதை மறுவாழ்வு மையம் அமைக்கப்படும் எனவும் தன்னுடைய எக்ஸ் தளத்துல இந்த நோட்டீஸினை பதிவிட்டு தற்போது பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை தெரிவிக்கிறார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கணி.